ஹலோ ஆல், ஏப்ரல் 24-25 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. காரணம் என்னென்னா, நம்மளோட வாக்குப்பதிவு இயந்திரம் இருக்குல்ல, இவிஎம்மும் விவிபேட்டையும் வந்துட்டு நம்ம கிராஸ் செக் பண்ணணும். அது ஒரு தடவைனா பரவாயில்ல, ஃபுல்லாகவே நம்ம எண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனு இருந்தது. தென் இன்னொரு மனுவில் என்ன அப்படின்னா, இந்த இவிஎம் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சில எதிர்க்கட்சிகள்லாம் வந்துட்டு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டுமே வந்துட்டு வழக்கு விசாரணைக்கு வந்தது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ தான் தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. இப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி காரணங்கள் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்படாது. எங்களுக்கு இந்த இவிஎம் மிஷின்ஸ் மேலேயும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது. மற்றபடி எதிர்க்கட்சிகள் சொல்கிற குற்றச்சாட்டுகள்லாம் நிரூபணமாகவில்லை அப்படி சொல்லியிருக்காங்க. தென் அதே சமயம் இந்த இவிஎம் மிஷினையும் இந்த விவிபேட்டில் உள்ளதையும் கிராஸ் செக் பண்ணுறது 1-2னா ஓகே, பட் மொத்தமாக கிராஸ் செக் பண்ணுறது அப்படிங்கிறது நடைமுறையில் சாத்தியமற்ற விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு லுக்கிங் டு டேப் இன்டு கார்பன் மார்க்கெட் டு ஃபண்ட் கிளைமேட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதில் கொஞ்சம் கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம நோட் பண்ணோன்னா, ஃபர்ஸ்ட்டு கார்பன் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட், தென் கிளைமேட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது கீவேர்ட். இந்த கார்பன் மார்க்கெட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒருத்தவங்க ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு இண்டஸ்ட்ரி ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து அவங்க எவ்வளவோ ஒரு ப்ராசஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக எமிஷன் இருக்கும் இல்லையா. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு எவ்வளோ எமிஷன் பண்ணுறாங்களோ அதை கார்பன் கிரெடிட் அப்படின்னு ஒரு ஸ்கோர் ஆகுது. இப்போது உதாரணத்துக்கு 1 டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஒரு கார்பன் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நானே ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு சிமெண்ட் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிகிட்ருக்கேன்னா என்னோட எஃப்ளூயன்ட்லேருந்து எவ்வளோ எமிஷன் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ எமிஷன் வருது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ தட் அதை கார்பன் கிரெடிட் ஆக்கிடுவாங்க. இஃப் இன்கேஸ் நான் 2 டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது 2 கார்பன் கிரெடிட்டாக மாறிடும். இந்த 2 கார்பன் கிரெடிட் என்னால் தான் என்விரான்மெண்ட்டுக்கு 2 கார்பன் கிரெடிட் நான் கொடுத்துருக்கேன் அப்படி இல்லையா. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு நான் கவர்மெண்ட்டிலேருந்து அமௌண்ட் கொடுத்துடணும். ஸோ 2 கார்பன் கிரெடிட்னா அவங்க இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. கவர்மெண்ட்டோ இல்லை அதுக்குன்னு ஏதாவது ட்ரிபியூனல்ஸ் கொடுக்குறாங்களான்னு இன்னும் தெரியலை, அவங்களுக்கு நம்ம கொடுத்துடணும். அவங்க இந்த கார்பன் கிரெடிட்டில் வர அமௌண்ட்டை நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபண்ட் பண்ணுவாங்க. முக்கியமாக சூழ்நிலையை மாற்றக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபண்ட் பண்ணுவாங்க. இன்னும் பசுமையான சூழ்நிலையிலே மெயின்டைன் பண்ணணும், இல்லை என்விரான்மெண்டல் ஹெல்ப்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அதை ஃபண்ட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த கான்செப்ட். இது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப புதுசு, சொல்லப்போனால் இந்தியாவுக்குமே ரொம்ப புதுசு. இந்த வார்த்தைகள்லாம் இதற்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, COP26 யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணும்போது யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் 2022 எனர்ஜி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, எஃபிஷியன்ட் எனர்ஜி ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வந்தது, அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. இந்த ஐடியாவை தமிழ்நாடும் பின்பற்ற போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இது எழுத்துப்பூர்வமாக மட்டும்தான் இருக்குது, இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை. ஸோ அந்த நடைமுறைப்படுத்தும் போது தான் நம்மளுக்கு நிறைய இது பற்றி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஐசிஎம்ஆர் ரீசெண்டாக ஒரு ஸ்டடி சொல்லியிருந்தாங்க. சாரி, இது 2023, நான் 223 எழுதியிருக்கேன். 2023 நம்ம நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு இந்தியன்ஸோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டயபெட்டிக்ஸ் ஓவரால் 11% இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் 35% பீப்புளுக்கு இருக்குது, அப்டோமினல் ஒபிசிட்டி 40% இருக்குது. ஸோ ஒபிசிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் அப்டோமினல் ஒபிசிட்டி இஸ் டிஃப்ரெண்ட், ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இது ஆப்ஸில் உள்ள ஒபிசிட்டி மட்டும் 40% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறதுக்கு எந்த வரைமுறையும் இல்லாததுனால இந்த ஜங்க் ஃபுட்டை எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா, HFSS, the foods which are all high in fat, Fங்கிறது ஃபேட், சால்ட், சுகர், இதை தான் நம்ம HFSS அப்படின்னு சொல்கிறோம். இதிலேருந்து மீண்டு கொண்டு வருவதற்கு இந்தியா பல முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய ஆர்டிக்கல் ஃபுட்டை பற்றி கொடுக்குறோம், இல்லை நிறைய யூடியூப்ஸ் வீடியோ ஃபுட்டை பற்றி பார்க்குறோம். இப்போ ஏதாவது ஒரு ஆர்டிக்கலோ இல்லை ஏதோ ஒரு வீடியோவை உங்களை நல்ல ஃபுட்லேருந்து மிஸ்லீட் பண்ணுற மாதிரி, இல்லை விச் ஃபுட்ஸ் ஆர் ஹசார்டஸ் டு ஹெல்த் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை ப்ரமோட் பண்ணினாங்கன்னா நம்மளோட ஆர்டிக்கல் 21க்கு கீழே அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரைட் ஃபிட் இந்தியா, ஈட் ரைட் இந்தியா, ஈட் ரைட் நல்லதே உண்போம் அப்படிங்கிற மாதிரி, ஃபிட் ரைட் மூமெண்ட், இதெல்லாம் இந்தியா கொடுத்த நிறைய இனிஷியேட்டிவ்ஸ். தென் நியூட்ரிஷன்ஸை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் போஷா 2.0.
இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நம்ம ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கலாம் பேசும்போது இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ வந்தது பார்த்தீங்களா, ஹெல்த். நம்மளே கூட கரெக்டாக சொல்லியிருந்தோம், ஹெல்த் ட்ரிங்க் அப்படிங்கிற வார்த்தை 100 கிராம்ஸில் 5 கிராம்ஸ் சுகர் இருந்தால் மட்டும்தான் அதில் ஹெல்த் அப்படின்னு மட்டும் கொடுக்கணும், மீதியெல்லாம் ஹெல்த் அப்படிங்கிறதுக்கு கீழே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அமேசானில் வந்துட்டு போன்விட்டா, தென் குழந்தைங்க சாப்பிட்ற செர்லாக், நான் ப்ரோ, இதிலெல்லாம் கூட வந்து அந்த ஹெல்த் ட்ரிங்க்னு கொடுக்கறதுக்காக இதை எதிர்த்து வந்துட்டு FSSA போட்டிருந்தாங்க இல்லையா, அவங்க கொடுத்த வழக்கில் தான் வந்துட்டு இந்த தீர்ப்புகள்லாம் அமைஞ்சுது. தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் தமிழ்நாட்டில் வந்துட்டு நிறைய முயற்சிகள் உணவு கட்டுப்பாட்டில் வந்து எடுத்துகிட்டு வராங்க. முக்கியமாக பஞ்சு மிட்டாயில் வந்துட்டு ஒரு ரசாயனம் கலந்துருக்கு, அது புற்றுநோய்க்கு ஏற்படுத்தும் ரசாயனம் அப்படி சொல்லிட்டு, ஸோ அந்த கலரிங் ஏஜென்ட் அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பெங்களூர் கர்நாடகா ரீஜனில் வந்துட்டு மஞ்சூரியனில் அதே மாதிரி ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணுறாங்க, தட் கலர்ஸ் லீட்ஸ் டு கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேன்சல் பண்ணாங்க. எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, ஃபுட்டை கேன்சல் பண்ணலை, ஒன்லி இந்த கலர் பார்ட்டிகல்ஸை மட்டும் தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க, கலரிங் ஏஜென்ட்டை. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் லிக்விட் நைட்ரஜனை வச்சு ஃபுட் செய்கிறாங்கல்ல, லிக்விட் நைட்ரஜன் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. ஐஸ்கிரீம்ஸ்க்கு மேலே டாப்பிங்ஸை போடுற மாதிரி நிறைய ரோஸ் எல்லாம் க்ரஷ் பண்ணி போடுவாங்க. தென் பிஸ்கெட்ஸ் இருக்குது, நிறைய யூடியூப்ஸ்லாம் பார்ப்பீங்க, வாயில் போட்டு அப்படி புகையெல்லாம் போகும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லிக்விட் நைட்ரஜனில் டிப் பண்ண ஃபுட்ஸ் எல்லாமே வந்துட்டு பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே நம்ம பார்த்துக்கணும். தென் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ஸ்டாண்டர்ட் ஃபுட் ஸ்டாண்டர்ட் சேஃப்டி இந்தியா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேஃப் ஃபுட் அண்ட் பேலன்ஸ் டயட் ஃபார் சில்ட்ரன் இன் ஸ்கூல், இப்படி ஒரு ரெகுலேஷன் இருக்குங்க, 2020 வந்தது. இதன்படி ஸ்கூல்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஃபேட், சுகர், சால்ட் கண்டென்ட் உள்ள ஜங்க் ஃபுட்லாம் வந்து சேல் பண்ணக்கூடாது. முக்கியமாக இப்போ நம்ம ஸ்கூல் ஜோன்லலாம் வந்துட்டோன்னா டொபாக்கோ யூஸ் வந்துட்டு ஒரு 500 மீட்டர்ஸ்க்கு பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி 50 மீட்டர்ஸ்க்கு வந்துட்டு இதெல்லாம் பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. பட் யாரும் இதை ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. தென் இன்னொரு ஃபியூச்சர் ஐடியா என்ன இருக்குது அப்படின்னா, ஸ்மோக்கிங் இல்லை ஆல்கஹால்லாம் பார்க்கும்போது அதில் ஒரு சின்னதாக வந்து குடியே கிடைக்கும், புற்றுநோய் வந்து உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சின்னதாக ஒரு அவேர்னஸ் இல்லை ஒரு வார்னிங் சைன் போட்டிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி வார்னிங் சைன் வந்துட்டு இந்த ஃபுட் பேக்கெட்ஸ்லையுமே இருக்குது. ஸோ பார்க்கும்போது இப்போ ஒரு பிராண்ட் இருக்குது அப்படின்னா, அந்த பிராண்டோட பிஸ்கெட் அப்படின்னு போட்டோன்னா அந்த பிராண்டுக்கு கீழேயே நல்லா தெரிகிற மாதிரி திஸ் பிஸ்கெட் இஸ் ஹை இன் சால்ட் இல்லை ஹை இன் ஃபேட், ஹை இன் சுகர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கூட இப்போ லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விமன் வைஸ் சான்சலர் ஆஃப் அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி நைமா காட்டோன், இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் விமன் வைஸ் சான்சலராக அலிகார் யூனிவர்சிட்டிக்கு அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க. நம்மளோட பிரசிடென்ட் தான் இதை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 2023 ஆண்டிற்கான சிறந்த விளையாட்டு விருதுகள், லாரியஸ் விருது இங்கிலாந்தை சேர்ந்த லாரியஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் கொடுக்குறாங்க. இதில் ஆண்கள் பிரிவில் நோவிக் ஜோகோவிச் வந்து வாங்கியிருக்காங்க. ரொம்ப பாப்புலரான வீரர் இவர், டென்னிஸில் வந்துட்டு ரொம்ப பிரபலமானவர், செர்பியாண்டை சேர்ந்தவர். தென் ஐடனா பென்மாண்டே, இவங்க ஃபுட்பாலில் உள்ளவங்க, இவங்க ஒரு வீராங்கனை, இது ஃபீமேல் வெர்ஷனில் வாங்கியிருக்காங்க. இவங்க ஒரு வீராங்கனை, இவங்க ஸ்பெயின் நாட்டுக்காக ஃபுட்பால் விளையாடுறாங்க. பாதுகாப்புத்துறைக்கு அதிகம் செலவிட்ட நாடுகள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவுக்கு இதில் 4வது இடம் கிடச்சிருக்கு. முக்கியமாக இராணுவத்திற்காக அதிகம் செலவிட்டிருக்காங்க. கடந்த 2023 ஆண்டு வந்து இராணுவ கட்டமைப்பிற்காக உலக அளவில் அதிகமான செலவழிச்ச நாடுகளை வரிசைப்படுத்தும் போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு அமெரிக்கா இருக்காங்க. இவங்க வந்துட்டு 76 லட்சம் கோடிக்கு செலவழிச்சிருக்காங்க. தென் 2வது சீனா, 3வது ரஷ்யா இருக்காங்க. 4வது வந்து நம்ம இருக்கிறோம். எவ்வளோ அப்படின்னா 6.9 lakhs crore கொடுத்துருக்கோம். ஸோ $84 பில்லியன் அளவுக்கு நம்ம செலவழிச்சிருக்கோம். தென் 5வது இடத்துல சவுதி அரேபியா, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2009 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகம் வந்து இராணுவத்திற்காக நாடுகள் வந்து செலவழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. T20 உலகக்கோப்பையின் விளம்பர தூதராக உசேன் போல்ட் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். உசேன் போல்ட் ரொம்ப ஃபேமஸான அத்லெட்டிக் ஓட்டப்பந்தயத்தில் வீரர் வந்து தெரியும். நிறைய ஒலிம்பிக்லாம் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க, நிறைய ஒலிம்பிக் அவார்டு வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. தென் லெஸ் வெயிட் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வந்துட்டு ஐஐடி கான்பூரும் டிஆர்டிஓவும் இணைந்து வந்து தயாரிச்சிருக்காங்க. இது 6 புல்லட் வரைக்கும் தன்னோட ஜாக்கெட்டில் தாங்குற அளவுக்கு சக்தி இருக்கு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அனுப்பிச்சிருந்த இந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை விட இது வெயிட் வந்து கொஞ்சம் குறைஞ்சதாக இருக்குது.
April 24 நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே, April 25 வேர்ல்டு மலேரியா டே. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னா ஆசிலேட்டிங் த ஃபைட் அகெயின்ஸ்ட் மலேரியா ஃபார் அ மோர் ஈக்குவட்டபிள் வேர்ல்டு அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீமாக இருக்குது. இது போக இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாள் நியூஸ் பேப்பரில் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னா டோனரும் சரி ரெசிபெண்ட்டும் சரி அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு ஐடியா கொடுக்க போகிறாங்க. அது நோட்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். NOTTE அப்படின்னு பார்த்துருந்தோம். WTA அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய அரசு வந்துட்டு ஒரு அறிவிக்கை கொடுத்துருக்காங்க, ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்துருக்காங்க மாநில அரசுகளுக்கு. என்னன்னா, சட்டவிரோதமாக உறுப்பு மாற்று அறுவை செய்வதற்காக வெளிநாட்டினர் நிறைய பேர் வந்துட்டு இந்தியா வரும் அபாயம் உள்ளது. அதனால வந்துட்டு மாநில அரசு எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ தேவையான உண்மையான டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. தென் சென்னை மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதியில் வந்து அதிகமான அளவு வந்துட்டு போதைப்பொருள் சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டே வரோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அடல்ட் வந்துட்டு எப்படி இந்த ட்ரக்குக்கு வந்துட்டு அடிக்டாக இருக்காங்க, இல்லை இதுலேருந்து எப்படி வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ஸ்க்கு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.